ஏங்க என் ஜென்ம சுபாவத்திலே ஃபர்ஸ்ட் செயல்படுறது என்ன ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன என்ன எனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. என்கிட்ட இல்ல. சில பேருக்கு முன்கோபம் என்னன்னு அப்புறமா சாரிங்க நான் அதுவா இருக்கும்னு நினைச்சிட்டு கத்திட்டேங்க. அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. மன்னிச்சுக்கோங்களேன், காலில் விழுட்டமா, காலை கழுகி குடிக்கிட்டமா, ப்ளீஸ்ங்க. கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு எல்லாத்தையும் திட்டிடுவாங்க. அப்புறமா மனம் திரும்பி ஒரு 5-10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு சாரிங்க நான் அப்படி பேசியிருக்கவே கூடாதுங்க. எப்படி பேசியிருக்க கூடாது? ஜென்ம சுபாவத்தில் பேசியிருக்க கூடாது. ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போகும் பொழுது முதலில் தென்படுகிற, முதலில் வெளிப்படுகிற சுபாவமே உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஒரு இன்ஸ்டன்ட்ல போயிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன செயல் எனக்குள்ள இருந்து வெளிப்படுதோ அதுதான் என்னை ஆளுகை பண்ணிட்டே இருக்கு. காரணமே இல்லாம எனக்கு கோபம், எரிச்சல், வாக்குவாதம், பொறாமை, நிதானம் இல்லாத தன்மை, தாழ்மை எதுவுமே இல்லை அப்படின்னா ஜென்ம சுபாவம் உங்களை ஆட்டி படைக்கிறது. ஆண்டவர் சொல்ற திவ்ய சுபாவம் பைபிளை படிச்சு மாறி மாறி போய் செய்யறதல்ல. தேவனால் ஒருவன் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தம்முடைய மரண ஜீவன் நிமித்தமாய் ஒருவன் ஜலத்தின் மூலமாய் ஆவியின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த இயேசுவோடு ஒப்பாக உயிர்த்தெழுந்தவனாக மறுபடி பிறந்தவனாக எவன் எழும்புகிறானோ அன்றையிலிருந்து அவன் எத்தி சேருகிற நாள் வரையும் அவனுடைய கோடு நேராகவே போய் இருக்க வேண்டும். அவன் திவ்ய சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? திவ்ய சுபாவத்தில் ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த நாள், அதுக்கப்புறமா பிரச்சனை வந்த உடனே இப்படி போயாச்சு. திருப்பி பாஸ்டர் வெட்டு குத்து வசனத்தை எடுத்து வந்தார். திருப்பி திவ்ய சுபாவத்தில், திருப்பி பார்த்தனா அங்க பொண்டாட்டி பிரச்சனை, திருப்பி இந்த பக்கம், திருப்பி வசனம் குத்துது. பாஸ்டர் உணர்த்தி 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 குத்தி 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 திருப்பி திவ்ய சுபாவம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இசிஜி மாதிரி இருக்கு. வாரம் வாரம் திவ்ய சுபாவத்துக்கு வராங்க, திரும்பி அடுத்த வாரம் மாம்ச சுபாவத்தில் வர்றாங்க. இதை குறித்து ஆண்டவர் பேசல. ஒருவன் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள தேவனாய் பிறந்திருப்பான் என்றால் அவனால பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை, பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அப்பன் கிட்ட அது இல்ல, அந்த தெய்வத்தின் இடத்துல அது இல்ல. ஆண்டவர் கோபப்படுறவர் இல்ல, முன்கோபம் உள்ளவர் இல்ல. அவன் செஞ்ச துரோகத்தை மனசுல வச்சு சுத்திரவர் அவர் அல்ல. கசப்பானதை இருதயத்தில் வைத்து நினைவுகள் வைத்து மனிதனிடத்தில் பேசுகிறவர் அல்ல. அடுத்தவனை குறை சொல்லுகிறவர் அவர் அல்ல. அடுத்தவனுக்கு உதவி செய்யாமல் கல்லெஞ்சாய் நிற்கிறவர் அல்ல. அடுத்தவனுக்கு முன்பாக பாதையை அடைத்து போடுகிறவர் அவர் அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அவரில் இல்லாதவைகள் நம்மில் பிரகாசித்துக் கொண்டிருந்தால் மனம் திரும்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எனக்குள்ள மலையை பெயர்க்கிற விசுவாசம் இருக்கு. விசுவாசத்திற்கும் சுபாவத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இந்த திவ்ய சுபாவத்திற்கு விசுவாசம் தேவையில்லை. தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மட்டும் போதுன்ற. நீ மதுவை போய் அந்த வசனத்தெல்லாம் வாசிங்க. தேவனை அறிகிற அறிவு மட்டும் போதுமா? எதுக்கு? திவ்ய சுபாவத்திற்கு.